பெரம்பூர் தொகுதியில் வெற்றி சான்றிதழை பெறுவதற்காக தற்போது தேர்தல் அலுவலகம் வந்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். வழியெங்கும் வழிநெடுகிலும் தாவேக தொண்டர்கள் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் தற்போது தாவேக தலைவரின் கார் தேர்தல் அலுவலகம் வந்தடைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தேர்தல் அலுவலரிடம் தாவேக தலைவர் விஜய் வெற்றிக்கான சான்றை பெறவிருக்கிறார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிட்ட தாவேக தலைவர் விஜய் 2 தொகுதிகளிலும் வெற்றியை பெற்றிருக்கிறார். தற்போது பெரம்பூர் தொகுதிக்கான வெற்றி சான்றிதழை தாவேக தலைவர் விஜய் பெறவிருக்கிறார். பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெறுவதற்காக தாவேக தலைவர் விஜய் தற்போது தேர்தல் அலுவலகம் வந்தடைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தேர்தல் அலுவலரிடமிருந்து அவர் வெற்றி சான்றை பெறவிருக்கிறார். விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழலை பகிருங்க. பாலா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பெருவாரியான தொகுதிகளை பெற்று கைப்பற்றி வெற்றி பெற்றுள்ள சூழ்நிலையில் கட்சியின் தலைவர் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்டு 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுகிறார். அதற்கான எம்எல்ஏ சான்றிதழ் பெறுவதற்காக அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறார். அவருடன் இங்கு வருகை தந்த போது அவர் ஆங்காங்கே தொண்டர்கள் ஆரவாரத்துடன் அவர் வரவேற்ற காட்சி நம்மால் காண முடிந்தது. தொடர்ந்து பல்வேறு பகுதியிலும் தொண்டர்கள் ஆரம்ப வரவேற்றார்கள். தற்போது லயோலா கல்லூரி உள்ளே நுழைந்த போது இங்கு கூடியிருந்த ஏஜென்ட்கள், அவரை கட்சி தொண்டர்கள் மற்றும் காவலர்கள், ஊடகங்கள் அனைவருமே ஒன்று கூடி இங்கு அவரை பார்ப்பதற்காக காத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலை விஜய் அவருடைய வாக்கு எண்ணும் மையத்துக்கு அறிய கார் நிறுத்திவிட்டு நடந்து அந்த வாக்கு எண்ணும் அறைக்கு சென்றார். அதாவது பெரம்பூர் தொகுதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிற இடத்திற்கு நடந்து செல்லும் போது ஊடகத்தினை பார்த்து கையசைத்தார், தொண்டர்களை பார்த்து கையசைத்தார். உள்ளே சென்று தற்போது பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெறுவதற்காக உள்ளே சென்றிருக்கிறார். பாலா,
தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றதற்கான வெற்றி சான்றிதழை பெறுவதற்காக அங்கு வந்திருக்கிறார். முருகேசன், தற்போது சான்றை பெற்றுவிட்டாரா? கையெழுத்திட்டு அவரோட வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் ஏற்கனவே தயாராக வைக்கப்பட்டது. ஆர்வ முன்னிலையில் அவர் கையெழுத்திட்டு வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் மீண்டும் நடந்து செல்லும் போது இங்கு இருபுறமும் கூடியிருக்கிற தொண்டர்களை பார்த்தும் இங்கு இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்கள் பல்வேறு, அதாவது வெற்றி வாய்ப்பை இழந்த கட்சி சேர்ந்தவர்கள் கூட இங்கு பலர் கூடியிருக்கிறார்கள் விஜயை பார்ப்பதற்காக. எனவே அனைவரையும் பார்த்து அவர் கட்சிக்கு செல்லக்கூடிய இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக அவரை இங்கு வரும்போது வில்லிவாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்ற ஆதவ் அர்ஜுனா, அதே போன்று கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சரை எதிர்த்து போட்டியிட்ட VS பாபு அவர்களும் வரவேற்று பூங்கொத்து கொடுத்து வரவேற்று அழைத்து சென்றார்கள். தற்போது அவர்களும் தான் உள்ளே சென்றிருக்கிறார்கள். அனைவருமே ஒன்று கூடி தற்போது விஜய் அவர்களை வரவேற்று உள்ளே வெற்றி சான்றை பெற்று மீண்டும் அவர் காருக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். பாலா, முருகேசன், அங்கு அளவுக்கு அதிகமா தொண்டர்கள் குவிந்திருக்கிறத பார்க்க முடியுது. அங்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? வழக்கமாக சென்னையை பொறுத்த வரைக்கும் 3 வாக்குச்சாவடி மையங்களில் கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்தார்கள். தற்போது பெரம்பூர் தொகுதியில் வெற்றி வேட்பாளராக விஜய் தேர்வு செய்யப்பட்ட பிறகு கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளியிலிருந்து தொண்டர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்கள் அனைவருமே ஒன்று கூறுகிறார்கள். ஏற்கனவே பலர் கட்சி தொண்டர்கள் இந்த சூழ்நிலையில் வெவ்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் தற்போது விஜயை பார்த்து ஆணவாரத்துடன் வருங்கால முதல்வர் கோஷம் சிஎம்ஏ வருக கோஷம் எழுப்பினார்கள். இதனைத் தொடர்ந்து தற்போது அவர் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற சான்றை பெற்று அவர் மீண்டும் நீலாங்கரை இல்லத்தை திரும்பிக் கொண்டிருக்கிறார். பாலா, வெற்றி சான்றை பெற்ற பிறகு அவருடைய பயண திட்டம் என்னவாக இருக்கிறது? பனையூர் அலுவலகம் செல்லலாம் என்ற தகவல் வருகிறது, அது உண்மையா? என்ன நிலவரம்? தற்போதைய சூழ்நிலை பாத்தீங்கன்னா அவர் ஏற்கனவே பனையூர் நீலாங்கரை இல்லத்தில் வரும்போது அவருடைய பெற்றோரை சந்தித்து ஆட்சி பெற்று தற்போதுதான் வெற்றி சான்றை பெற்று வந்திருக்கார். இதைத் தொடர்ந்து அவரை சந்திப்பதற்காக ஏற்கனவே சென்னையில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவருமே அவரை சந்திப்பதற்காக அவர்களின் அனுமதி கேட்டிருக்கார்கள். எனவே பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு சென்று வேட்பாளர்களாம் சந்தித்து அவர்களுடன் ஆட்சி பெற இருக்கிறார்கள். அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுகிறது. பாலா, தான் படித்த கல்லூரியிலேயே வெற்றி சான்றை பெற்றிருக்கிறார். மிகுந்த உற்சாகத்தோடு சிரித்த முகத்தோடு வெற்றி சான்றை பெற்றவாறு தாவேக தலைவர் விஜய் தற்போது வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். வெற்றி சான்றை உயர்த்தி பிடித்தவாறு தொண்டர்கள், பாதுகாப்பு வீரர்கள் புடைசூழ வந்து கொண்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். வெற்றி சான்றை உயர்த்தி பிடித்தவாறு சிரித்த முகத்தோடு தொண்டர்களுக்கு அதனை காண்பித்து சென்று கொண்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். வாக்கு எண்ணும் மையமான லயோலா கல்லூரிக்கு சென்று தாவேக தலைவர் விஜய் தற்போது வெற்றி சான்றிதழை பெற்றிருக்கிறார். தான் படித்த கல்லூரியிலேயே வெற்றி சான்றிதழை பெற்றிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய்.